பெரியார் பேசிய கருத்துக்களுக்கு என்ன வேணுமோ ஆதாரம் தர தயார்னு ஏற்கனவே சீமான் சொல்லக்கூடிய வேளையில் அவருடைய வீட்டை முற்றுகையிடுவோம் அப்படிங்கிறீங்க, என்ன காரணம்? அவர் இதை சொல்லி 10 நாளுக்கு மேல ஆகுதுங்க. இது வரைக்கும் அவர் எந்த ஆதாரத்தை வெளிப்படுத்தவும் இல்லை. நாங்களும் இது குறித்து ஆதாரத்தை கொடுங்கள், நேரடியாக விவாதத்துக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் சொல்லி 10 நாளுக்கு மேலாகிறது. ஆகவே அவர் எந்த இடத்திலையும் ஆதார் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அவர் இந்த மாதிரி அவதூறை சொல்லிவிட்டு அவர் கடந்து செல்ல விரும்புகின்றார். ஆகவே அவர் அவதூறு சொல்லுகிறார். ஆகவே இது மக்கள் ஏற்க வேண்டாம் என்பதையும் மக்களிடத்தில் அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருப்பதாக நாங்கள் உணர்கின்றோம். இப்போ திடீர்னு பெரியார் குறித்த ஒரு சர்ச்சையான பேச்சுக்களை திரு சீமான் பேசுவதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஈரோடு இடைத்தேர்தல் வருது. அந்த ஈரோடு இடைத்தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவையும் பெற்றுக்கொண்டு அவர் ஈரோடு இடைத்தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஈரோடு பெரியார் பிறந்த மண். பெரியார் பிறந்த மண்ணில் பெரியாரை எதிர்த்து அவதூறாக பேசி அதிக வாக்குகளை வாங்கி காட்ட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. ஆனால் அதற்கு நேரடியாக அவர் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை இறக்காமல் சீமானுடைய வேட்பாளரை இறக்குவதன் மூலமாக பெரியாருக்கு எதிரான கருத்து தமிழ்நாடு இருக்கிறது, அதை சொல்லி பெரியாரினுடைய பிறந்த ஊரிலே நாங்கள் அதிகமான வாக்குகளை வாங்க முடியும் என்று RSS பாஜகவும் காட்ட விரும்புகிறார்கள். அதற்கு கையாளாக சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் அவர் போட்டியிடுகின்றார். ஆகவே அங்க பாத்தீங்கன்னா ஏன் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடல? பாரதிய ஜனதா கட்சி அதிமுக போட்டியிடாத பொழுது பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு நிறைய வாக்குகள் வாங்க முடியும். ஆனால் அப்படி செய்யல. அது ஏன் செய்யல அப்படின்னா, இவர் இறக்கி விட்டு பெரியாருக்கு எதிராக கொச்சையாக பேசினால் ஓட்டு கிடைக்கும், வாக்கு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு பொய்யான பிம்பத்தை எழுப்புன்னு நினைக்கிறாங்க. இதை வச்சுட்டு என்னன்னா நாடு முழுக்க இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பரப்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த திட்டத்திற்காக ஒரு வேலை செய்கிறார். இவர் ஆதாயத்துக்காக எந்த பொய்யான கருத்தையும் சொல்லக்கூடிய நபராகத்தான் இருக்கிறார் என்பதை நாம் சொல்ல வேண்டியதில்லை, உண்மையாவே எல்லாத்துக்கும் தெரியும். ஒவ்வொரு தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரித்து வருவதை உணர்றீங்களா? அதாவதுங்க, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இல்லாத ஒரு 15% வாக்குகள் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகால அரசியலில் அன்றைக்கு பாமகவாக இருந்தாலும் சரி, தேமுதிகவாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வரக்கூடிய பல்வேறு கட்சிகள் எது எடுத்தாலுமே சரி, இந்த 15% வாக்குகளுக்குள்ளாக இந்த வாக்குகள் பிரிந்து போவதை நாம் பார்த்திருக்கின்றோம். அப்ப இந்த வாக்குகள் தான் அவருக்கு செல்லுகின்றன. இதே போல கடந்த காலத்தில் இவரோட அதிகமாக வாக்குகளை தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் பெற்றிருந்தார். அதனால திமுக அதிமுகவை ஏற்காத மக்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்கு வங்கிகளை அறுவடை செய்கின்ற வேலையை தான் அவர் செய்கின்றார். ஒரு தனித்து நின்றாலும் கூட இன்னமும் அவர் செல்ல வேண்டிய தூரம் அதிகமா இருக்கு. ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணி இல்லைங்கிறத திரும்ப திரும்ப சொல்லி அவர் ஒரு தனித்துவத்தோடு இருக்காரு. இது அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு வளமானதா இருக்கும். அவர் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற நோக்கம் கொண்டவர் அல்ல. அப்படிதான் தொடர்ச்சியா பேசுறாரு ஒழிய அதற்குரிய எந்த விதமான முயற்சியும் அவர் மேற்கொண்டவர் இல்லை. அவர் எந்த கட்சிகளும், நீங்க ஆளும் கட்சிகளோட ஆண்ட கட்சிகளோட கூட்டணி வைப்பது விளக்குவது என்பது வேறு. பல்வேறு மக்களினுடைய கோரிக்கைகளுக்காக, இப்ப தொழிலாளர் கோரிக்கையாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், 100 ஆண்டுகளாக போராடுகிறார்கள். சமூக நீதிக்காக போராடக்கூடிய கட்சிகள் இருக்கின்றன, சாதி ஒழிப்பிற்காக போராடக்கூடிய கட்சிகள் இருக்கின்றன. இந்த கட்சிகள் எல்லாம் இந்த மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. அவங்களோட கூட்டணி வைக்கல அவருக்கு எந்த பிரச்சனை வந்துட போகுது? இஸ்லாமிய கட்சிகள் இருக்கின்றன, அவர் கூட்டணி வைக்கல என்ன பிரச்சனை வந்துவிட போகிறது? ஆக அவருக்கு நோக்கம் என்பது இந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும்ங்கிற நோக்கம்லாம் இல்லை. அவருக்கு என்னன்னா இதை வைத்துக்கொண்டு லாபம் அடைவது, அந்த லாபத்தை வைத்துக்கொண்டு அவர் பேரம் பேசுவது, இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. நீங்க கட்சிகளோட கூட்டணியை விட்டுருங்க, அது கூட நம்ம ஒரு பக்கத்தில் வச்சுட்டாலும் கூட இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக போராடக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய ஒரு கூட்டணி வைக்க மாட்டார். இப்ப நம்மாழ்வார் போராட்டம் நடத்தினார், அவர் தான் மீத்தன் போராட்டத்தை மக்கள் போராட்டம் எடுத்துட்டு போனவர். அவரையே தெலுங்குன்னு சொல்லி அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்வது, அதற்கு பிறகு அங்கே ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராடிய ஜெயராமன் அவர்களை கொலை மிரட்டல் விடுப்பது, அணு உலை போராட்டத்தை நடத்திய உதயகுமார் அவர்களை இழிவாக பேசுவது, இது போன்று பல்வேறு செயல்பாட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த தேர்தலில் பெருசா பங்களிக்காத, இந்த தேர்தலில் போட்டியிடாத, பதவி ஆசை இல்லாதவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையுமே இவங்க இழிவுபடுத்துவாங்க. அப்ப ஆனால் பிஜேபி காரங்களோட கொஞ்சிக்குள்ளாவாங்க. கோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறார், பல்வேறு உரிமைகளுக்காக அங்கே போராடக்கூடிய, கோவை கொங்கு மண்டலில் பல்வேறு போராட்டம் நடத்தக்கூடியவர், அவர்களையும் இது போல இழிவு செய்வது, எங்களை போன்ற அமைப்புகளையும் இது போன்ற இழிவு செய்வது, இப்படி எல்லாரையுமே ஒரு கொச்சைப்படுத்துற இழிவுபடுத்துற வேலையை செஞ்சுட்டே இருக்கிறார். அது என்னன்னா அவர் ஜனநாயக அமைப்புகள் மீது அந்த நம்பிக்கை அவருக்கு இல்லை. பாஜக காரங்களை பார்த்தா உடனே கட்டி தழுவிக்குவார். இதுதான் அவருடைய அரசியல். அதனால அவர் அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிற நோக்கம் கொண்டவர் அல்ல. அவர் இதை வைத்துக்கொண்டு மோடி சர்க்காரோடோ அல்லது பாஜகவோடு, அதற்கு முன்பு அதிமுகவோடோ கைகோர்த்து கொண்டு லாபம் அடைய வேண்டும் என்று விரும்பிய நபர். அவ்வளவு அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது.
ஒரு 8% வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு சீமான் ஒரு பொய்யை உண்மை அப்படின்னு கட்டமைப்பார் அப்படின்னு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க. திரு பிரபாகரன் அவர்களுக்கும் சீமானுக்கும் உண்மையிலேயே அறிமுகம் உண்டா, பழக்கம் உண்டா, இல்ல அந்த எடிட்டிங் போட்டோ தானா அது? அதாவதுங்க, விடுதலை புலிகள் ஈழத்தில் அவங்க விடுதலைக்காக போராடிய போது தமிழ்நாட்டில் பல்வேறு ஜனநாயக சக்திகள் ஆதரவை பெற்றுக் கொண்டார்கள். அவரோடு சேர்ந்து வேலை செய்தாங்க. அவர்களுக்கான பரப்புரை செய்தவர்கள், அவர்களுக்காக வழக்கு நடத்தக்கூடியவர்கள், அவர்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு கருவிகளை, தேவைப்படுகின்ற கருவிகளை, மருந்து பொருட்களை தரக்கூடியவர்கள், அவர்களுக்காக போராட்டம் நடத்தக்கூடியவர்கள், அவர்களுக்கான கலைஞர்கள், அவர்களுக்கான பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் என்று பல தரப்பு மக்களோடும் அவர் வேலை செய்திருக்கிறார்கள். அங்கே விடுதலை புலிகள் ஈழத்தினுடைய போராட்டத்தை ஒரு திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆக திரைப்பட கலைஞர்களை அனுப்ப வேண்டும் என்று அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்றைக்கு இருந்த பாரதி ராஜா, ஐயா மணிவண்ணன் போன்றவர்களெல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்ப அதன் மூலமாகத்தான் இவர் அங்கு சென்றிருக்கிறார். இவர் சென்ற நோக்கம் என்பது திரைப்படம் எடுப்பதுதான், அல்லது திரைப்படம் எடுப்பதற்காக உதவி செய்வதுதான். இவருக்கும் போராட்டத்திற்கும் ஆயுத போராட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் இவர் ஜனநாயக போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தினவர் கிடையாது. ஆனால் அவர் அங்க போய் ஆயுத போராட்டத்தை நடத்துவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடியவர்களை அவங்க ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுத்தியவர்கள் அல்ல. விடுதலை புலிகள் தமிழ்நாட்டு ஆதரவாளர்கள் என்றைக்கும் அவங்களோட ஆயுத போராட்டத்தில் நினைச்சுக்கிட மாட்டாங்க அவங்க. அப்ப அப்படிப்பட்ட இடத்துல இவருக்கும் அந்த விடுதலை போராட்டத்தில் ஆயுத போராட்டத்துக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. திரைப்படம் சினிமா எடுக்க போனாரு. அங்க சினிமா எடுக்க போற இடத்துல களத்துல நேரடியாகவே போராளிகளே நடிச்சிருக்கிறாங்க. உண்மையான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. அந்த ஆயுதங்களை எப்படி வச்சிருப்பது, சினிமாக்காக எப்படி பண்ணி, சண்டைக்காக பிடிக்கிறது வேற, சினிமாக்காக பிடிக்கிறதுங்கிறது வேற. அது கேமரா ஆங்கிளுக்காக நீங்க எப்படி உங்களை நிறுத்திக்கணும், எப்படி துப்பாக்கியை பிடிக்கணுங்கிற காட்டுகின்ற ஒரு பயிற்சி தான் அது. அந்த புகைப்படங்களை வைத்துக் கொண்டு இவர் ஏதோ ஆயுத பயிற்சி பண்ண மாதிரி நடிச்சாரு. இது இப்ப அம்பலமாகி இருக்கிறது. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திருமுருகன் காந்தி, கோவன், உதயகுமார் போன்ற பல போராளிகளை காணவில்லை பட்டியலில் தான் குறிப்பிடணும் அப்படின்னு பலரும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. எங்க போனீங்க? இப்ப திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நடத்தக்கூடிய போராட்டங்கள் எதுவுமே பெரிய அளவிலே ஊடக வெளியில் வருவதில்லை. இரண்டாவது, எங்களது சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டன. இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு எதிரான பல்வேறு கோரிக்கைகளை முன்னின்று நடத்திய அமைப்புகள் நாங்கள். அதற்காக அதிகமான வழக்குகளையும் வாங்கியிருக்கின்றோம். திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதிக வழக்குகளை வாங்கிய அமைப்பு நாங்கள் தான். இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை நடத்தி வழக்குகளை பாரதிய ஜனதா கட்சியோ நாம் தமிழரோ வாங்கியதில்லை, அதிமுகவும் வாங்கியதில்லை. இவர்கள் எந்த போராட்டத்தையும் பெருசா பண்ணனதில்லை. ஆனால் நாங்க சங்கரலிங்கபுரம் தீண்டாமை சுவருக்காகவும் பேசியிருக்கின்றோம். ஒரத்தநாடு பாலியல் வன்முறைக்காக, கூட்டுப்பாலியல் வன்முறைக்காக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தியிருக்கிறோம். அங்கே மாஞ்சோலை தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியான கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மீனவர் படுகொலைக்கு ஏன் வழக்கு பதிவு பண்ணல, அட்டையிட உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 10 மாவட்ட தலைநகரங்களே போராட்டம் நடத்தி இருக்கின்றோம். இப்படி பட்டியல் மிக பெருசு. இது தவிர இனாம் நிலம் என்று சொல்லி விவசாயிகள் நிலத்தை பிடுங்கக்கூடிய இந்து அறநிலையத்துறைக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். ஒப்பந்த ஊழியர்களுக்கான போராட்டங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி தமிழ்நாட்டிலே திமுக கவனத்தில் எடுக்க வேண்டிய கோரிக்கைகள், திமுக செய்யாத கோரிக்கைகள், நிராகரிக்கக்கூடிய கோரிக்கைகள், இப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ரொம்ப கம்பீரமா ஓங்கி ஒலித்த குரல்கள் இன்னைக்கு ரொம்ப ஒரு சன்னமா ஒலிக்கக்கூடிய ஒரு காட்சியா எடுத்துக்கலாம். இப்ப என்னன்னா, கடந்த காலத்துல அதிமுக காலத்துல இது குறித்தான போராட்டங்கள் முடிந்த பிறகு அது குறித்தான் நடக்கக்கூடிய விவாதங்கள், தொலைக்காட்சி விவாதங்கள் நாங்கள் அழைக்கப்படுவது உண்டு. அப்ப எங்க கருத்துக்கள் இன்னும் தெளிவாக எடுத்து வைப்போம். இப்பவே எடுத்துக்கோம், சீமான் விஷயத்தை எடுத்துக்கோம். சீமான் பெரியார் கருத்தை பொய்யாக பேசிட்டாருங்கிறத தொடர்ச்சியாக நாங்கள் 15 நாட்களாக பேசி வருகிறோம். ஆனால் எந்த விவாதத்திலும் எங்களை அழைச்சதில்லை. இதுபோல மாஞ்சோலை குறித்து, மீனவர் பிரச்சனை குறித்து, தீண்டாமை பிரச்சனை குறித்து, பாலியல் பிரச்சனை குறித்து, ஒப்பந்த ஊழியர் பிரச்சனை குறித்து, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை குறித்து, செவிலியர் பிரச்சனை குறித்து நாங்கள் நடத்திய எந்த போராட்டங்களுக்கும் எந்த விவாதத்திலும் எங்களுக்கு இடமில்லை. பரந்தூர் போராட்ட மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம். ஆனால் பரந்தூர் குறித்தான எந்த விவாதங்களுக்கும் எங்கள் இடமில்லை. அப்ப எங்களுக்கு சமூக வலைதளத்தை முடக்கிட்டீங்க. நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள், பெரும்பாலான போராட்டங்கள் அனுமதி கொடுப்பதில்லை. வழக்குகளை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு அழைக்கப்படுவதில்லை. அப்படிங்கிற இடத்துல எங்களுடைய போராட்டங்கள் எப்படி உலகத்துக்கு தெரியும்? இதுதான் எங்களுக்கு நாங்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி. இதுதான் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட நெருக்கடிக்குள்ளாக தான் நாங்கள் இயங்கிட்டு இருக்கிறோம். அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா, இது பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழரும் தான் இவர்கள் எங்கே போனார்கள் என்று பரப்புகிறார்கள். ஆனால் அவர்கள் எங்கே போனார்கள் என்று தான் கேட்கிறோம். இதுவரைக்கும் பாஜக எத்தனை போராட்டம் திமுக எதிராக நடத்தியிருக்கிறது? எது பெருசா நடக்கல. நாம் தமிழ் எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள்? எது பெருசா நடத்தவே கிடையாது. அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், போராடுகின்றவர்களை கொச்சைப்படுத்துவது. ஏன்னா அவங்களுக்கு தினம் ஊடகம் வருது, தினம் செய்தி ஆகுது. அண்ணாமலை போனா தினம் செய்தி ஆகுது, சீமான் பேசினா உடனே செய்தி ஆகுது. ஆனால் எங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே இல்லாம இருக்குது. அப்ப இந்த அவங்க பிரஸ் மீட்டை தவிர எங்க பேசியிருக்கிறாங்க? பிரஸ் மீட்டை தவிர எங்க போராடி இருக்கிறாங்க? எங்க களத்துக்கு மக்களை போய் சென்று திரட்டி இருக்கிறாங்க? ஆனா எல்லா இடத்துக்கும் நாங்க போயிருக்கிறோம். நாங்க
சங்கரலிங்கபுரம் தீண்டாமை சுவராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்க மாஞ்சாலைக்காக இருந்தாலும் சரி, அல்லது நீங்க பெரிய காஞ்சியில் நடந்த சாதிய படுகொலையாக இருந்தாலும் அனைத்து இடத்துக்கும் நாங்க போயிருக்கிறோம். திரு விஜய் அவர்களினுடைய அரசியல் வருகையை எப்படி பாக்குறீங்க? அதாவது அம்பேத்கரையும் பெரியாரையும் அவர் முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல், ஒரு பொது பிரச்சனைக்காக, மக்கள் பிரச்சனைக்காக இப்போ வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருக்காரு. பரந்தூர் மக்களை போய் சந்திச்சிருக்காரு. நீங்க திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் எதிரெதிராக நிறுத்தாத எவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எவரையும் நாங்கள் ஆதரிக்கின்றோம், வரவேற்கிறோம். அப்படிதான் இங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் என்ற பல அமைப்புகள் நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றோம். இது போன்ற பல்வேறு ஜனநாயக அமைப்புகளோடு சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு போக்கும் வர வேண்டும். பல்வேறு மக்கள் போராட்டங்களுக்கு பங்கெடுக்கக்கூடிய முகம் வர வேண்டும். நாங்கள் தனித்து நிற்போம் என்பதாக நாம் தமிழர்லாம் பண்ணாங்களே, அப்படிலாம் இல்லாம பல்வேறு ஜனநாயக அமைப்புகளோடு இயங்கக்கூடிய ஒரு ஜனநாயக முறை இங்க இருக்கணும். அதான் நாங்க விரும்புறோம். அது மூலமா தான் எளிய மக்கள் கோரிக்கைகள் நாளைக்கு வெற்றி பெறும். விஜய் வந்து ஒரு கூட்டணி அரசியலுக்குள் வரணும். கூட்டணி இல்லைங்க, அது என்னன்னா ஒரு கோரிக்கை வலுப்படுத்துகின்ற போராட்டம். இப்ப நீங்க பரந்தூர் போராட்டத்தை நீங்க நடத்தல, நாங்க நடத்தல, அந்த மக்கள் நடத்துறாங்க. அப்ப அதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆதரிக்கணுங்கிற இடம் வரணும் இல்லையா? இப்ப எல்லாரும் சேர்ந்து அதற்கான போராட்டத்துக்கான ஆதரவு தளத்தை உருவாக்க வேண்டும் என்ற தேவை இருக்கு இல்லையா? அப்படியான ஒரு கூட்டு தளங்கள், கூட்டு செயல்பாடுகள் வரும்பொழுது இது போன்ற ஜனநாயக விரோத திட்டங்களோ சட்டங்களோ கேள்விக்குள்ளாகும். அதைத்தான் நம்ம வந்து கேட்கிறோம். அப்படி எல்லாரையும் ஒன்றிணைச்சு நிக்கணுங்கிறதா எங்களுடைய, இவ்வளவு காலம் நாங்க அப்படிதான் நின்று இருக்கிறோம். எல்லா அமைப்பிலும் ஒன்றிணைச்சு நின்று இருக்கோம். அது போலதான் அவங்களும் வரணும்னு நான் விரும்புறோம். நன்றி.